வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் அமோக வெற்றி. அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இடைத்தேர்தலில் 10,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பிடித்தது நாம் தமிழர் கட்சி. அதிமுகவை தவிர மற்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும் டெபாசிட் காலி. இடைத்தேர்தல் வெற்றி திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் கொடுத்துள்ள அங்கீகாரம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. EPS என்ற தனிநபரை தூக்கி எறிந்தால்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் என்று பன்ருட்டி ராமச்சந்திரன் பேட்டி. எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம் எடுபடவில்லை என்றும் கருத்து. தமிழகத்தில் வடமாநிலத்தவர் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கவலை. வடமாநிலத்தவரை தாக்குவது போல தவறான வீடியோக்கள் பரப்புவதாக DGP சைலேந்திரபாபு விளக்கம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசித் திருவிழா கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். திரிபுரா மாநிலத்தில் ஆட்சியை தக்க வைத்தது பாஜக. நாகாலாந்திலும் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. மேகாலயாவில் ஆளும் தேசிய மக்கள் கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதாக பாஜக மாநில தலைவர் முதலமைச்சர் கான்ராட் சங்மாவுக்கு கடிதம். IPL தொடரில் பங்கேற்பதற்காக மகேந்திர சிங் தோனி சென்னை வருகை. விமான நிலையத்தில் மேளதாளம் முழங்க மலர் தூவி உற்சாக வரவேற்பு. இனி விரிவான செய்திகள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் 1,10,156 வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தென்னரசு 43,923 வாக்குகளை மட்டுமே பெற்றார். இதன் மூலம் EVKS இளங்கோவன் 66,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா 10,827 வாக்குகள் பெற்று 3வது இடத்தை பிடித்தார். தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் 1,432 வாக்குகளை மட்டுமே பெற்றார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 14 சுயேட்சை வேட்பாளர்கள் ஒற்றை இலக்கத்திலும் 49 சுயேட்சை வேட்பாளர்கள் இரட்டை இலக்கத்திலும் வாக்குகளை பெற்றுள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை EVKS இளங்கோவனிடம் தேர்தல் அலுவலர் சிவக்குமார் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய EVKS இளங்கோவன் தனது மகன் திருமகன் ஈவேரா விட்டுச் சென்ற பணிகளை தொடர்ந்து செய்வேன் என்று உறுதியளித்தார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சி தலைமையகத்தில் திரண்ட தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதோடு மேளதாளங்கள் இசைக்க பெண் தொண்டர்கள் குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்தனர். இதேபோல் நாகை, திருவாரூர், நெல்லை உள்ளிட்ட பல ஊர்களிலும் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற மதச்சார்பற்ற கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் வெல்லும் என்பதற்கு முன்னோட்டம் தான். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் கொடுத்துள்ள அங்கீகாரம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாபெரும் வெற்றியை வழங்கிய வாக்காளர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். EPSன் ஆட்சி காலம் இருண்ட காலம் என்பதை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். EVKS இளங்கோவன் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். பணநாயகத்தின் மூலம் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற வைத்துள்ளதாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாக்காளர்களை அடைத்து வைத்தும் தொகுதியில் வெளியூர் நபர்கள் தங்கியிருந்து பணம், பொருட்கள் விநியோகித்ததாகவும் தெரிவித்துள்ளார். கடைசி 1 மணி நேரத்தில் அதிகப்படியான வாக்குகள் பதிவு செய்துள்ளது மிகப்பெரிய சந்தேகம் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி மீண்டும் அமைய ஓய்வில்லாமல் களப்பணியாற்றுமாறு நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அடுத்து வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை அதிமுக
பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களின் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியினர், அமைச்சர்கள் படைபலம், அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளனர் என்று தமிழக பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். இதனிடையே இப்போதாவது அதிமுகவை ஓபிஎஸ்ஸிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர் புகழேந்தி வலியுறுத்தியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி என்ற தனிநபரை தூக்கி எறிந்தால்தான் அதிமுக வளர முடியும் என்றும் பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தோல்வியைக் கண்டு துவண்டு விடாமல் அனைவரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என சசிகலா வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவின் கூட்டணி கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றுவிட்டதாக மார்தட்டிக் கொள்வதாக புகார் கூறியுள்ளார். இது மக்களை ஏமாற்றி எதிர்க்கட்சிகளை முடக்கி விலைக்கு வாங்கப்பட்ட வெற்றி என்பதை பார்க்க முடிவதாக சசிகலா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் நடப்பதையெல்லாம் உன்னிப்பாக பார்த்துக் கொண்டு இருப்பதாகவும் சசிகலா கூறியுள்ளார். குடியரசுத் தலைவரால் மேற்கொள்ளப்படும் தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையர்களின் நியமனம் பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொண்ட குழுவின் ஆலோசனைப்படி இருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதனிடையே உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை வரவேற்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தமது ட்விட்டர் பதிவில், துடிப்பான மக்களாட்சிக்கு தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரமான செயல்பாடு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள இத்தீர்ப்பு தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரத்தன்மையை பாதுகாப்பதில் மிகுந்த முக்கியத்துவம் உடையது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எய்ம்ஸ் கல்லூரி கட்டுமான பணி முடிவதற்குள் மாணவர்கள் மருத்துவராகி விடுவார்கள் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளை கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், மகப்பேறு பிரிவு கட்டடம் என மொத்தம் 5 கட்டடங்களை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், வேதாளை பகுதியில் 6 துணை சுகாதார நிலையங்கள் திறந்து வைக்கப்பட்டதாகவும், தமிழகம் முழுவதும் 15 நாட்களில் 500 மருத்துவமனைகள் திறக்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார். சென்னை புதுச்சேரிக்கு இடையே கடல் வழி சரக்கு போக்குவரத்து தொடங்கிய நிலையில் கண்டெய்னர்களை ஏற்றிக்கொண்டு முதல் சரக்கு கப்பல் புதுச்சேரிக்கு சென்றடைந்தது. சென்னை துறைமுகத்தில் இட நெருக்கடியை தவிர்க்க புதுச்சேரி துறைமுகத்தை துணை துறைமுகமாக செயல்பட ஒப்பந்தம் போடப்பட்டது. அதன்படி 40 கோடி ரூபாய் செலவில் புதுச்சேரி துறைமுகம் ஆழப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னையிலிருந்து கண்டெய்னர்களை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி துறைமுகத்திற்கு சரக்கு கப்பல் சென்றது. தென் தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் பொருட்கள் புதுச்சேரி துறைமுகத்திலிருந்து ஏற்றிச் செல்லப்பட்டு நடுக்கடலில் வெளிநாடுகளுக்கு செல்லும் பெரிய கப்பல்களுக்கு ஏற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையில் பல கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்த நிதி நிறுவனத்திடம் இருந்து தாங்கள் கட்டிய பணத்தை மீட்டுத் தரக்கோரி ஏராளமானோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் குவிந்து புகார் அளித்தனர். நாகையில் சிவசக்தி சிட்ஃபண்ட்ஸ் என்ற நிதி நிறுவனத்தில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் வைப்புத் தொகை, சீட்டுத் தொகை, சேமிப்பு கணக்கு என சுமார் 500 கோடி ரூபாய் வரை பணம் செலுத்தியிருந்ததாகவும், உரிய காலத்திற்கு பின் பணம் திருப்பித் தராமல் ஏமாற்றியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் நிதி நிறுவன உரிமையாளர் ரவி, அவரது 3 மகன்கள் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். பணம் கட்டி ஏமாந்த ஏராளமானோர் எஸ்பி அலுவலகத்தில் திரண்டு புகார் மனு அளித்தனர். சென்னையை அடுத்த ஆவடி அருகே காவலர் குடியிருப்பில் உள்ள ஒரு வீட்டின் படுக்கை அறையில் மேற்கூரை திடீரென பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆவடியை அடுத்த திருமுல்லைவாயலில் உள்ள புதிய காவலர் குடியிருப்பின் 5வது மாடியில் அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் பாக்கியலட்சுமி என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அவர் பணிக்கு சென்றுவிட்ட நிலையில் கணவர், குழந்தைகள் உள்ளிட்டோர் வீட்டின் முன் அறையில் இருந்துள்ளனர். அப்போது படுக்கை அறையின் சிமெண்ட் மேற்கூரை முழுவதும் திடீரென பெயர்ந்து கட்டில் மேல் விழுந்தது. அந்த அறையில் யாரும் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். புதிதாக கட்டப்பட்ட இக்குடியிருப்புக்கு அனைவரும் வந்து 6 மாதங்கள் மட்டுமே ஆன நிலையில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த சம்பவம் அங்கு வசிப்பவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திரை பிரபலங்களின் பெயரில் பண மோசடி செய்யும் வடமாநில கும்பலிடம் இருந்து கவனமாக இருக்குமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குறைவான ஃபாலோயர்களை கொண்ட திரை பிரபலங்களின் பெயரில் போலி இன்ஸ்டாகிராம் பக்கங்களை உருவாக்கி அதன் மூலம் பண மோசடி நடப்பதாக கூறப்படுகிறது. நடிகர்கள் ரவி மரியா, பூச்சி முருகன், பாடலாசிரியர் விவேகா ஆகியோர் பெயரிலும் போலி இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தங்களது முகநூலில் பதிவிட்டுள்ள இவர்கள் யாரும் பணம் அனுப்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தென்மண்டல சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்திற்கு வேலைக்கு வந்துள்ள பீகார் மாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போன்று 2 வீடியோக்கள் அண்மையில் சமூக வலைதளங்களில் பரவின. இதுகுறித்து கவலை தெரிவித்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தங்கள் மாநில தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். இது தொடர்பாக தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு ட்விட்டரில் வீடியோ வெளியிட்டு விளக்கமளித்துள்ளார். அதில் சமூக வலைதளங்களில் வெளியான அந்த 2 வீடியோக்களும் ஏற்கனவே நடந்த இருவேறு சம்பவங்களை திரித்து வெளியிடப்பட்டவை என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது என்றும் டிஜிபி சைலேந்திரபாபு கூறியுள்ளார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் நந்தியாலம் பகுதியில் கைவிடப்பட்ட கல்குவாரியில் மூழ்கி 2 பள்ளி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 11ஆம் வகுப்பு படிக்கும் முபாரக் ஷெரீப், ரியாஸ் ரஹமான் ஆகியோர் செய்முறை தேர்வை முடித்துவிட்டு கல்குவாரிக்கு குளிக்கச் சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக இருவரும் நீரில் மூழ்கி மாயமாகியுள்ளனர். தகவலறிந்து சென்ற தீயணைப்பு படை வீரர்கள் பல மணி நேரம் போராடி இருவரின் சடலங்களையும் மீட்டனர். இதனையடுத்து உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோர்களை நேரில் சந்தித்து அமைச்சர் காந்தி ஆறுதல் கூறினார். கரூர் மாவட்டம் நொய்யல் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் 30 அடி ஆழம் கொண்ட கிணற்றுக்குள் விழுந்ததில் தாய், மகள் காயமடைந்தனர். கோவை நேரு நகரைச் சேர்ந்த ஹேமலதா என்பவர் தனது மகள் திவ்யதர்ஷினியுடன் திருச்சிக்கு காரில் சென்றார். கரூர் மாவட்டம் நொய்யல் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் 30 அடி ஆழம் கொண்ட கிணற்றுக்குள் விழுந்தது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் ஹேமலதா, அவரது மகள் திவ்யதர்ஷினியை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டை ரயில் நிலையத்தில் நடைமேடை தாழ்வாக இருப்பதால் வயது முதிர்ந்த பயணிகள் சிரமப்பட்டு வந்தனர். இதுகுறித்து புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று ரயில் நிலையம் வந்த பரங்கிப்பேட்டை பயணிகள் நலச்சங்கத்தினர் நடைமேடையில் டேபிளை போட்டு ரயிலில் ஏறப்பட்ட மூதாட்டிகளுக்கு உதவி செய்தனர். ரயில்வே நிர்வாகம் இந்த பிரச்சனையில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கூட்ட நெரிசலில் செயினை பறித்துச் சென்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவர் கணவருடன் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தரிசனம் செய்யச் சென்றுள்ளனர். அப்போது கூட்ட நெரிசலை பயன்படுத்தி ஒரு பெண் சரஸ்வதி கழுத்தில் அணிந்திருந்த 7 சவரன் சங்கிலியை பறித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் செயினை பறித்துச் சென்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். அப்பெண்ணிடமிருந்து 67 சவரன் திருட்டு நகைகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதன் 6ஆம் நாளான நேற்று சுவாமி குமரவிடங்க பெருமான் வள்ளி தெய்வானையுடன் வள்ளி தேரிலும், அம்பாள் தெய்வானை இந்திர விமான வாகனத்திலும் எழுந்தருளி 8 ரத வீதிகளிலும் உலா வந்து அருள்பாலித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்த நிலையில் சிறுவர் சிறுமியர் சப்பரத்தை இழுத்து மகிழ்ந்தனர். திரிபுரா, நாகாலாந்து மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களில் வெற்றி பெற்று பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ளது. மேகாலயாவில் 59 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கான்ராட் சங்மாவின் தேசிய மக்கள் கட்சி 27 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. அம்மாநிலத்தில் ஏற்கனவே தேசிய மக்கள் கட்சியுடன் கூட்டணியில் இருந்த பாஜக தற்போது ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவளிப்பதாக கான்ராட் சங்மாவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளது. இதனிடையே டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வந்து தொண்டர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணி கட்சிகள் தொண்டர்கள் வாக்களித்த மக்களுக்கு தலைவணங்கி நன்றி தெரிவிப்பதாக கூறினார். வடகிழக்கு மாநில மக்களுக்கு மரியாதை அளிக்கும் விதமாக செல்போன் லைட்டை ஒளிரவிடுமாறு பிரதமர் கேட்க அங்கு கூடியிருந்தவர்கள் செல்போனை ஒளிரவிட்டனர். 2023ஆம் ஆண்டிற்கான IPL T20 கிரிக்கெட் தொடர் வரும் 31ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த தொடரின் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் குஜராத்துடன் முன்னாள் சாம்பியனான சென்னை மோதவுள்ளது. இந்நிலையில் IPL தொடருக்காக சென்னை அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி சென்னை வந்தடைந்துள்ளார். சென்னை வந்த தோனிக்கு விமான நிலையத்தில் மேளதாளங்கள் முழங்க மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நடப்பு IPL சீசனுக்கான சென்னை அணியின் கேம்ப் நாளை தொடங்க உள்ளது. தோனியைப் போல் ரஹானே, சிவம் துபே உள்ளிட்ட வீரர்களும் சென்னை வந்துள்ளனர். நடிகர் சிலம்பரசனின் 10 தல படத்தின் டீசர் இன்று வெளியாகிறது. கன்னடத்தில் வெளியான மஃப்டி திரைப்படத்தை 10 தல என்ற தலைப்பில் ஜில்லுனு ஒரு காதல் பட இயக்குனர் கிருஷ்ணா இயக்குகிறார். இதில் AGR என்ற கதாபாத்திரத்தில் மணல் மாஃபியாவாக சிலம்பரசன் நடித்துள்ளார். AR ரஹ்மான் இசையில் வரும் 30ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் நிலையில் படத்தின் டீசர் இன்று மாலை 5:31 மணிக்கு வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் அமோக வெற்றி. அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இடைத்தேர்தலில் 10,000த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பிடித்தது நாம் தமிழர் கட்சி. அதிமுகவை தவிர மற்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும் டெபாசிட் காலி. இடைத்தேர்தல் வெற்றி திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் கொடுத்துள்ள அங்கீகாரம். முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெருமிதம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. EPS என்ற தனிநபரை தூக்கி எறிந்தால்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் என்று பன்ருட்டி ராமச்சந்திரன் பேட்டி. எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம் எடுபடவில்லை என்றும் கருத்து. தமிழகத்தில் வடமாநிலத்தவர் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கவலை. வடமாநிலத்தவரை தாக்குவது போல தவறான வீடியோக்கள் பரப்புவதாக DGP சைலேந்திரபாபு விளக்கம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம்.
திரிபுரா மாநிலத்தில் ஆட்சியை தக்க வைத்தது பாஜக. நாகாலாந்திலும் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. மேகாலயாவில் ஆளும் தேசிய மக்கள் கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதாக பாஜக மாநில தலைவர் முதலமைச்சர் கான்ராட் சங்மாவுக்கு கடிதம். IPL தொடரில் பங்கேற்பதற்காக மகேந்திர சிங் தோனி சென்னை வருகை. விமான நிலையத்தில் மேளதாளம் முழங்க மலர் தூவி உற்சாக வரவேற்பு. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.